அதாவது அமெரிக்கா உலகத்தில் மிகப்பெரிய நாடு, ராணுவ ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முதலாவது இருக்கிற நாடு வல்லமையாக. அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அமெரிக்காவுடன் வெறுப்பிருப்பது வேறு, உண்மையை மறைப்பது வேறு. ஆகவே அந்த செய்தியை அமெரிக்கா கொடுக்க முற்பட்டது உண்மை என்பதில் நான் மறுதலி கேலியா கட்டத்தில் இருக்கேன். அதே நேரம் இந்த விமான நிலையங்கள் எவ்வாறான நிலையில் இருக்கின்றன, அவசர காலத்தில் தாங்கள் தரையிறங்க முடியுமா என்பதை பரிசோதித்து பார்த்திருக்கலாம். இலங்கையும் அதை மறுதளிக்க முடியாத கட்டத்தில் இருந்தது என்பதும் உண்மைதான். ஆனால் இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு செய்தியை அனுப்புவதற்கு பல்வேறுபட்ட வழிமுறைகள் இருக்கலாம். அதில் ஒரு வழிமுறையாக நீங்கள் இதையும் பார்க்கத்தான் வேணும். அது நாங்கள் நிராகரித்து விட்டு செல்ல இயலாது. ஒருவேளை சீனாவினுடைய அதிசரக்கு விமானம் பேரிடர் மீட்பு பணி நடவடிக்கைகளுக்காக பலாலியிலோ அல்லது அனுராதபுரத்திலோ அல்லது விடுங்க பலாலியில் தரையிறங்கி இருந்தால் அடுத்த கட்ட ராஜதந்திர செய்தி என்னவாக இருந்திருக்கும்? பாகிஸ்தானுடைய விமானங்கள் வருவதற்கான வான்வெளியை மூடி அதிலும் கூட அரசியல் செய்தது இந்தியா ஒரு கட்டத்தில். இதில் இந்தியா பேரிடர் மீட்பு பணிகளுக்காக இவ்விடயத்தை யாரும் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை என்றாலும் பல அதாவது பாகிஸ்தான் இந்திய வான்வெளியை கூட ஒரு கட்டத்திலே தடை செய்திருந்தது இந்தியா. அப்படியா இதில் என்ன நீங்கள் கூற வருகிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக பாகிஸ்தான் அல்லது சீனா நீங்கள் சொல்வது போல பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்க முற்பட்டிருந்தால் சில வேளை இந்தியா எதிர்ப்பை கூற முற்பட்டிருக்க கூடும். ஆனால் அமெரிக்கா என்னும் போது இந்தியா எதுவும் செய்ய இயலாத கட்டத்தில் இருந்திருக்கலாம் என்றால் நானும் நினைக்கின்றேன். என்றால் அது சீனா பாகிஸ்தானாக இருந்திருந்தால் இந்தியாவுடைய பிரதிபலிப்பு வேறாக இருந்திருக்கக்கூடும். இலங்கை அரசாங்கத்துக்கு, என்றால் உங்களுக்கு தெரியும், சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் வந்தபோது ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தார். அதையெல்லாம் காலதாமதம் செய்யப்பட்டது. அதுக்கு இந்தியாவில் அழுத்தம் இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க வரலாறுல. ஏதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்களாலே கூட இந்தியாவோட அழுத்தத்தை புறந்தள்ள முடியாமல் போனது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய சாதகமாக அமெரிக்காவுக்கு இருந்தது இந்த அனர்த்தம் தான். ஆனால் இந்தியாவுக்கும் ஒரு செய்தியை அமெரிக்கா கூறியிருக்கின்றது என்பதை மறுக்க இயலாது.